ஹலோ கைஸ், வெல்கம் டு த அண்டர்டாக்ஸ் தமிழ். நான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் யுவர் நேம் அப்படிங்கிற மூவியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மூவியை பற்றி நிறைய பேர் ஏகப்பட்ட இடங்கள்ல பெரிய பெரிய ஹைப்ஸ் வந்து ஏற்றி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் நான் எதுவும் பெருசாக சொல்லணும்னு இல்லை. அதனால டைரெக்டாக மூவிக்குள்ளே போயிடலாம். இந்த மூவியோட ஓப்பனிங்லேயே ஒரு வால் நட்சத்திரத்தை தான் காட்டுவாங்க. அது ஒரு மாதிரி வேவ் ஆகும். அதுன்னு மட்டும் இல்லாமல் வானத்துலேருந்து அப்படியே ஷூட் ஆகி அந்த வானத்தை தாண்டி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுக்கப்புறமா ரெண்டு டீனேஜர்ஸ், டாக்கி டாச்சிபானா, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ, மிட்சுஹா மியா மிசு, இவ தான் பாத்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயின். இவங்க ரெண்டு பேருமே பேச ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்துட்டு சொல்ற விஷயமே என்னன்னா, நான் எப்பெல்லாம் கண் விழிச்சு பார்க்கணும் அப்பெல்லாம் நான் அழுதுருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த பத்தி டிஸ்கிரைப் பண்ணுவா. அதுன்னு மட்டும் இல்லாம ஹீரோ வந்து என்னால அந்த கனவை வந்து ரிமெம்பர் பண்ணியே பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ரெண்டு பேருமே சைமல்டேனியஸா ஏதோ ஒரு விஷயத்த நான் இழந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஃபீலிங் தான் வச்சிருப்பாங்க. எதையோ யாரையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து இப்படி எல்லாமே தனக்கு நடக்க காரணம் அந்த நாள்ல இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த காட்டுவாங்க. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த வால் நட்சத்திரத்தை பார்ப்பான். ஹீரோயின் சைடு பாத்தீங்கன்னா அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒரு பீஸ் மட்டும் தனியா வர மாதிரி காமிச்சு இந்த இடத்துல யோர் நேம் அப்படிங்கிற இந்த மூவியோட டைட்டில போடுறாங்க. இது காதலா, முதல் காதலா, ஒரு ஆணிடம் ஒரு வானதா, இது நிலைக்குமா நீடிக்குமா நெஞ்சு? ஓ, உன் பார்வையில், உன் ஸ்பரிசத்தில், உன் வாசத்தில், உன் கோபத்தில் இதயத்தை தான் அபகரித்தாய். காரணம் சொல் கண்ணே. மிட்சுஹா ரூம்ல காட்டுவாங்க. அவ பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பா. அவளோட போன் வைப்ரேட் ஆயிட்டு இருக்கும். இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் கேட்கும், டாக்கி டாக்கி உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல காட்டுவாங்க. டாக்கி கிட்ட மிட்சுஹா வந்துட்டு அவ ஹேரை டைப் பண்ணி இருக்கிற அந்த பேண்ட் எடுத்து கொடுப்பா. சடனா இந்த மிட்சுஹா எழுந்துச்சிருவா. ஆனா அது மிட்சுஹாவே கிடையாது. இது யாருன்னா டாக்கி. அவன் பாத்தீங்கன்னா என்னடா திரும்பவுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பான். மிட்சுஹாவோட பிரஸ்ட பார்த்தோன்னையுமே அதை வந்து கை வச்சு ஃபீல் பண்ண ஆரம்பிப்பான். மிட்சுஹாவோட தங்கச்சி யோட்சுகா அவளோட ரூமுக்கு வருவா. திரும்ப வியடா நடந்துக்கிறத பார்த்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுன்னு கோவப்பட்டே கதவை சாத்திட்டு போயிருவா. மிட்சுஹா உடம்புல இருக்க டாக்கி இருந்துட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டு கண்ணாடியில பாப்பான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துவான். கீழே வரும்போதே பாத்தீங்கன்னா மிட்சுஹா அவளோட நார்மல் செல்ஃப்க்கு வந்திருப்பா. யோட்சுகா பயங்கரமா ஷவுட் பண்ணுவா, இப்போ நீ லேட்டா தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி நாளைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்யறேன் அப்படின்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட் வைப்பா. இங்க ஒரு பாட்டியை காட்டுறாங்களா. இது யாருன்னு பாத்தீங்கன்னா ஈட்டோஹா. இவங்க தான் பாத்தீங்கன்னா மிட்சுஹா யோட்சுகாவோட பாட்டி, அப்புறம் கார்டியனும் கூட. திரும்ப நீ நார்மல் ஆயிட்ட போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. மெயினா யோட்சுகாலாம் நேத்து நீ ரொம்பவுமே கிரேசியா நடந்துகிட்ட அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவா. இதை கேட்கிற மிட்சுஹாக்கு ரொம்பவுமே எம்பாரசிங்கா இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பப்ளிக் அனௌன்ஸ்மெண்ட் வரும். என்னன்னா அடுத்த மாசம் 20ஆம் தேதி தான் மேயர் எலெக்ஷன் வரப்போகுது அப்படி இப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த பாத்தீங்கன்னா கேட்டோன்னே ட்ரிகர் ஆயிருப்பாங்க. அந்த காரணம்லாம் நம்ம கூடி சீக்கிரமே பார்ப்போம். மொத்தமா அந்த ஒயரே பாத்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கப்புறமா மிட்சுஹா வந்துட்டு டிவி ஆன் பண்ணுவா. பாத்தீங்கன்னா நியூஸ் சேனல்ல இந்த வால் நட்சத்திரத்தை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதாவது ஒரு 1200 வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய வால் நட்சத்திரம் இப்ப வர ஒரு மாசத்துக்குள்ள நம்ம கண்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாட்களுக்கு அது சாதாரண கண்களுக்கும் தெரியும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. மிட்சுஹா கிளம்பி வெளியே போவா. மிட்சுஹா யோட்சுகா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒன்னாச்சே நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ட்டு போவாங்க. யோட்சுகாக்கு பாத்தீங்கன்னா வரப்போற அந்த ஃபெஸ்டிவலை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பா. கண்டிப்பா இந்த ஃபெஸ்டிவல் நல்லா ஃபன்னா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போற வழியில பாத்தீங்கன்னா மிட்சுஹா வந்து அவளோட ஃப்ரெண்ட்ஸை பாப்பா. பார்த்தோன்னே குட் மார்னிங் சாயா டெசி அப்படின்னு சொல்லுவா. மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சாயா முன்னாடி வருவா. தயவு செஞ்சு இறங்குறேன்னு சொல்லிட்டு திட்டுவான். மெயினா நீ வெயிட்டா இருக்கு அப்படின்லாம் சொல்லுவா. ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிறத பார்த்த மிட்சுஹா வந்துட்டு சிரிச்சுக்கிட்டே நீங்க ஒரு நல்ல கப்புள்ஸா இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. இதை கேட்கற அவங்க ரெண்டு பேருமே கிடையாது அப்படின்னு கத்துவாங்க. போற வழியில மெயினா நேத்துல நீ பேய் பிடிச்ச மாதிரி நடந்துட்டு இருந்த, உன் பாட்டி எல்லாத்தையும் ஓட்டிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்பாங்க. மிட்சுஹாக்குல ஒண்ணுமே புரியாது. போற வழியில பாத்தீங்கன்னா மேயர் எலெக்ஷனுக்கான அந்த கேம்பெயின் நடத்துவாங்க இல்லையா, அந்த பேசுறது நான் வந்தா என்னென்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அவளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லயே இன்னும் சிலரும் கூட மிட்சுஹா பாப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேயரோட குழந்தைன்னு சொல்லி ரொம்பவுமே டீஸ் பண்ணுவாங்க. அவ தலையை குனிஞ்சிட்டு போவா. அப்ப பாத்தீங்கன்னா மேயர் இருந்துட்டு நடக்கும் போது எப்பவுமே நேரா நடந்து போல அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணுவான். என்ன இவரோட குழந்தைகிட்ட எல்லாம் இப்படிதான் நடந்துக்குவாரு போல இருக்குங்க மாதிரி சுத்தி வர பொருளி பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி டீஸ் பண்ணானு இல்லையா, அவனுங்க பாத்தீங்கன்னா இதை பார்த்தோன்னே எச்சா நக்கல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதெல்லாம் ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும் மிட்சுஹாக்கு. எல்லாத்துக்கு முன்னாடி இப்படிதான் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் ஸ்கூலுக்கே போவா.
ஸ்கூல்ல இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா ட்விலிட்டை பத்தி பாடம் நடத்திட்டு இருப்பாங்க. இது என்ன மாதிரியான நேரம்னா, ட்விலிட் அப்படிங்கிற பொறுத்த வரைக்குமே பாத்தீங்கன்னா, அதாவது காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா சூரியன் வந்து பூமியில தான் இருக்கும். இந்த சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த இருள் அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா முழுசா போகாம இருக்கும். அதாவது இன்னுமே லைட் எரியும், சூரியன் போனதுக்கு அப்புறமாவும் அந்த வெளிச்சம்ங்கிறது இருக்கும். அந்த வெளிச்சம் வந்து டார்க் ஆகிற வரைக்குமே அதை ட்விலிட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. மெயினா அதை மேஜிக்கல் ஹவர், கோல்டன் ஹவர்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை பத்தி ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் காமெடி பண்ணிட்டு ஜோக் பண்ணிட்டு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா சிரிச்சிட்டு இருப்பாங்க. மிட்சுகா அவளோட நோட்டை திருப்பி பார்க்கும்போது யார் நீ அப்படின்னு சொல்லி எழுதி இருக்கும், ஹூ ஆர் யூன்னு சொல்லி. இதை பாக்குற அவளுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். நம்ம நோட் எடுத்து அவன்டா அப்படி எழுதி வச்சாருன்னு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அடுத்து மிட்சுகா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவங்க டீச்சர். இந்த இடத்துல அவ எந்திரிச்சு நின்னோனையுமே, ஓ இன்னைக்கு உன் பேர்ல உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே சிரிப்பாங்க. ஆனா அது இவளுக்கு ஒரு மாதிரி சர்ப்ரைஸா இருக்கும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி. இதுக்கப்புறமா இன்டர்வல் டைம் வரும். பாத்தீங்கன்னா சாயா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவா. நேத்து உன்னோட பேரை மறந்துட்ட, அதே மாதிரி உன்னோட லாக்கர் எங்க இருக்குங்கிறத கூட மறந்துட்ட, நீ உன்னோட ஹேர் பேண்டை கூட கட்டிட்டு வரல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. இதை கேட்ட மிட்சுகாக்குலாம் ரொம்பவுமே எம்பாரசிங்கா இருக்கும். மெயினா உனக்கு அம்னீஷியா மாதிரி ஏதாவது வந்துருச்சோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா மிட்சுகா வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவா. எனக்குமே வேற யாரோட வாழ்க்கையோ வாழ்ற மாதிரியான சில விஷயங்கள்ல மோசமான கனவுகள் மாதிரி வந்து போகுது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்ட உடனே டெசி இருந்துட்டு இது வந்து கடந்த கால நினைவுகளா இருக்கும், ஒரு சப்கான்சியஸ்ல ஸ்டோர் ஆயிருக்குமா இருக்கும், இல்லைன்னா மல்டிவர்ஸ் கான்செப்டா இது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இதை கேட்ட சாயா பயங்கரமா ஷவுட் பண்ணுவா. மிட்சுகா இருந்துட்டு அவளோட நோட்ல நீ யாருன்னு எழுதி வச்சது டெசியா தான் இருப்பான்ங்கிற சந்தேகத்துல கேட்பா. இருந்தாலும் சரி பரவாயில்ல விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சாயா இருந்துட்டு ஒருவேளை அந்த மீகோ ரிச்சுவல் நினைச்சுக்கிது ரொம்பவுமே டிஸ்டர்ப் ஆயிட்டியோ, அதனாலதான் இவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா நடந்துட்டியோ அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. பாத்தீங்கன்னா மிட்சுகாவோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா மியா மிசு. ஸோ அவங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா மீகோன்னு சொல்லி ஒரு சடங்கை செய்வாங்க. எதுக்காகனா உங்களோட ஃபேமிலி ஸ்ரைனுக்காக, அதாவது குலதெய்வம் கோயில்னு சொல்லுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரியான விஷயம் தான் அங்க. இந்த ஒரு விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவ நினைச்சு பார்க்க கூட விருப்பப்படாத மாதிரி தான் இருப்பா. மெயினா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகும்போது இந்த ஈட்டோமோரி வில்லேஜ் இருக்கு இல்லையா, சோ இதை நினைச்சு ரொம்பவுமே டென்ஷன் ஆவாங்க. சீக்கிரமா சூரியன் மறைஞ்சது, எந்த ஒரு கெஃபேவும் கிடையாது, டேட் போற மாதிரியான அழகான பசங்களும் கிடையாது, அது இதுன்னு சொல்லி இந்த வில்லேஜை பத்தின குறைகளையே பேசிட்டு வருவாங்க. மெயினா கிராஜுவேஷனுக்கு அப்புறம் எல்லாம் டோக்கியோக்கு போயிடணுங்க மாதிரியான ஆசைகளை தான் வச்சுட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல டென்ஷனான டெசி எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இருந்தா விடுங்க சே கேஃபே போலாமா அப்படின்னு சொல்லி சொல்லுவான். இதை கேட்ட 2 பேருமே கேஃபேவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே எக்ஸைட்மெண்டோட பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த வெண்டிங் மிஷின் இருக்கு இல்லையா, அங்கதான் போய் காஃபி எடுத்துட்டு வந்து பார்க்ல இருக்க பெஞ்ச்ல உட்காருவானுங்க. இதுதான் விஷயம்னு தெரிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா மிட்சுகா வந்து இங்க இருக்க மாட்டா, வீட்டுக்கே போயிருப்பா. இவங்க 2 பேர் மட்டும் தான் தனியா இருப்பாங்க. சாயா வந்துட்டு ஃபியூச்சர்ல டெசி என்ன பண்ண போறாங்கிற விஷயத்த கேட்பா. ஒண்ணும் இல்ல, நான் சேம் இதே வில்லேஜ்ல தான் இருக்கதா முடிவு எடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லுவான். மிட்சுகாவோட பாட்டி அப்புறம் அவளோட தங்கச்சி 3 பேருமே சேர்ந்து கூமி ஹீமோங்கிற பிரைட் மேக்கிங் ஆர்ட்டை வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மிட்சுகாவோட பாட்டி இருந்துட்டு இதை எதுக்காக கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. டெஸ்ஸியோட வீட்டுல காட்டுவாங்க. பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கிட்ட வந்து மேயர் இருந்துட்டு அந்த எலெக்ஷன் நடக்குது இல்லையா, அதனால அவங்களோட ஆளுகளோட சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு அவரோட ஒரு மீட்டிங் வச்சிருப்பாரு. வர வீக்கெண்ட் வரைக்குமே இந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம மெயின்டைன் பண்ணி ஆகணும், இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் எப்படி வெடிக்க வைக்கலாம் நீ கத்துக்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ஸியோட அப்பா வந்துட்டு டெஸ்ஸி கிட்ட சொல்லுவாரு. டெஸ்ஸியோட அப்பா யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லோக்கல் யூனியன் இருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு பார்ட் மெம்பர் தான். அதனாலதான் அவரோட சப்போர்ட்காகவும் மேயர் வந்திருப்பாரு. இந்த ஒரு விஷயம்லாம் பாத்தீங்கன்னா டெஸ்ஸிக்கு கொஞ்சம் இரிட்டேஷனா தான் இருக்கும், என்னடா அது இப்படி இருக்கானுங்க அப்படிங்கிற மாதிரி. அடுத்த நாள் நைட் ஆயிரும். பாத்தீங்கன்னா மிட்சுகாவும் யொட்சுகாவும் அவங்களோட ரிச்சுவல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது அவங்க குடும்ப சடங்குகளை மெயினா டான்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா குச்சி காமிசாக்கி அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை வந்து ரெடி பண்ணுவாங்க. அது என்னன்னா ரைஸ் இருக்கு தெரியுங்களா, சாப்பாடு. ஸோ அதை வந்து நல்லா மெல்லுவாங்க ஒரு மாதிரி பேஸ்ட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா அதை ஒரு பவுல்ல துப்பி வைப்பாங்க. மெயினா இது பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே ஆல்கஹாலா மாறும். இதை பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ஸ்ரைன் இருக்கு தெரியுதுங்களா, அங்க கொண்டு போய் வைப்பாங்க. இந்த ஒரு இடத்துல இந்த ரிச்சுவல்ஸை பண்ணிட்டு இருக்கும் போது அவளோட ஃப்ரெண்ட்ஸ் அவளை டீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க வருவாங்க. இந்த இடத்துலயுமே கொஞ்சம் ரொம்பவுமே கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலுமே இதை பாத்தீங்கன்னா மிட்சுகா அவ்வளவா கண்டுக்க மாட்டா, அவ வேலையை மட்டும் பாப்பா. இந்த ரிச்சுவல்ஸை ஃபுல்லா முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போற வழியில யோட்சுகா வந்துட்டு மெயினா அந்த குச்சி காமிசாக்கி பண்றாங்க இல்லையா, அதையே ஒரு பிசினஸா பண்ணிட்டு அந்த காசை வச்சு நீ டோக்கியோ போலாம்ல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவா. இதை கேட்ட அவ இருந்துட்டு லிக்கருக்குன்னு தனி டேக்ஸ்லாம் இருக்குமா, அதெல்லாம் பிரச்சனை தான் அப்படின்ட்டு ஓட ஆரம்பிப்பா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவளோட டோட்டல் லைஃபையே வெறுப்பா. மெயினா அந்த ஒரு டவுனை அடுத்த வாழ்க்கையிலாவது ஒரு ஹேண்ட்ஸம் டோக்கியோ பாயா நான் பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திட்டு இருப்பா. அடுத்த நாள் முழிச்சு பாப்பா. ஆனா வேற ஒரு உடம்புல இருக்க விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவா. பார்த்தோன்னே இந்த பிசிக்கலா பாய்ஸுக்கு வந்து இந்த தூங்கி எந்திரிக்கும் போது ஒரு விஷயம் இதா இருக்கும். அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு என்னடா இது ஒரு மாயிக்கேன்னு சொல்லிட்டு தொட்டு பாப்பா. அப்புறம் நான் ஒரு பையனோட உடம்புல இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆவா.
டாக்கி பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் தூங்கி இருப்பான். இந்த இடத்துல அவங்க அப்பா வந்து பயங்கரமா ஷவுட் பண்ணுவாரு, டே எந்திரிச்சியா இல்லையாடான்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறமா நான் என் ஒர்க்குக்கு போறேன், நீ இந்த மீசோ சூப்ல ஃபுல்லா குடிச்சிட்டு கரெக்டா நீ ஸ்கூலுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. மெயினா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சுன்னா பரவாயில்ல, தயவு செஞ்சு ஏதாவது ஒரு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு போயிரு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு தான் போவாரு. இதுக்கப்புறமா சூகாசா கிட்ட இருந்து மெசேஜ் வரும், டே சீக்கிரம் வாடான்னு சொல்லி. இதுக்கப்புறமா கிளம்பி ஸ்கூலுக்கு போவான். போற வழியில பாத்தீங்கன்னா இவன் உடம்புக்குள்ள மிட்சுகா தானே இருக்கா, அவ பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஆச்சரியமா டோக்கியோ சிட்டியை பார்த்துட்டு இருப்பா. இதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு போயிருவான். ஆனா என்ன கிளாஸ், எங்க படிக்கிறோம், அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமே அவனுக்கு தெரியாது இல்லையா, அதனால அலமோதிக்கிட்டே இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சுகாசா வந்து தோல்ல கைய போடுவான். இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மிட்சுகா தானே அவன் உடம்புல இருக்கா, அதனால அவனுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கும். மெயினா இந்த இடத்துல என்னோட டெக்ஸ்ட் எல்லாம் கூட நீ மதிக்க கூட இல்ல போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வா லஞ்ச் சாப்பிட போலான்னு கூட்டிட்டு போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வேற ஆள் கூட பேசுற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பான். இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு ஒரு மாதிரி வினோதமா தான் இருக்கும். ஷின்டாக்கும் சரி சுகாசாக்கும் சரி இவன் நடந்துக்கிற விதமே கொஞ்சம் வியர்டா தான் ஃபீல் ஆகும். மெயினா லஞ்சை முதல் கொண்டு மறந்து விட்டுட்டு வந்திருப்பான். அதனால பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட சாப்பாடை சேர்த்தி புதுசா ஒரு சாண்ட்விச்சை கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட கொடுப்பாங்க. மெயினா இந்த இடத்துல கேஃபே போலாமான்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கே தெரியும் மிட்சுகா வந்து எவ்வளவு பெரிய கேஃபே பைத்தியம்னு. போனதுக்கு அப்புறமா அங்க இருக்க மெனு கார்டெல்லாம் பார்த்துட்டு என்னடா இதுல இருக்க அமௌண்ட் படி பார்த்தா நம்ம ஒரு மாசத்துக்கான செலவே நம்ம வில்லேஜ்ல பண்ணலாமேன்னு நினைச்சிட்டு இருப்பா. மெயினா இது கனவு தான், என்ன பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பா. இந்த இடத்துல தான் ஒரு மெசேஜ் வரும், பாத்தீங்கன்னா ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அவன் பாத்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ல ஒரு ஜாப் எடுத்து பண்ணிட்டு இருப்பான் டாக்கி. அந்த ஒர்க்குக்கு போறதுக்கான டைமிங் பாத்தீங்கன்னா லேட் ஆயிரும். அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வந்த உடனே அறக்க பறக்க ஓடிடுவா. இருந்தாலுமே டாக்கியோட இடத்துல இருந்து அந்த ஒர்க்கை வந்து ஃபுல்ஃபில் பண்றதுங்கிறது பாத்தீங்கன்னா இவனால முடியாது மிட்சுகானால. இந்த இடத்துல ஒரு ஆள் இருந்துட்டு வெயிட்டர்னு சொல்லி பாத்தீங்கன்னா டாக்கியை தான் கூப்பிடுவான். மெயினா பீஸால வந்து இந்த பல்லு குத்துற குச்சி இருக்கும் இல்லையா, அது வந்து மாட்டி இருக்கும். எப்படி இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல எப்படி ஒரு தப்பு பண்றீங்க, சாப்பிட்டு இருந்தா என்ன ஆகுறது அப்படின்லாம் பேசுவான். இருந்தாலுமே இந்த மாதிரியான ஹோட்டல்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான ஸ்டிக்கெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த பாத்தீங்கன்னா மிட்சுகா சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சண்டைக்கு வாடாங்கமா அவன் கூப்பிட ஆரம்பிக்கவும் இவனோட ஓல்டர் வெயிட்ரஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க இருப்பாங்க பாத்தீங்கன்னா மிஸ் ஓகுடேரா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ணிடுவா. இருந்தாலுமே அவன் பாத்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துட்டு ஒரு சிரிப்பான். அந்த விஷயம் பாத்தீங்கன்னா இப்ப புரியாது. இருந்தாலுமே இந்த இடத்துல எல்லாருமே போனதுக்கு அப்புறமா அந்த கடை மூடுற டைம் இருக்கும் இல்லையா, அப்ப பாத்தீங்கன்னா டாக்கி இருந்துட்டு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுவான். இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு வெயிட்ரஸ் இருந்துட்டு இவங்க கிட்ட சொல்லுவாங்க, உங்களோட ஸ்கர்ட்டை வந்து யாரோ கிழிச்சிருக்காங்கன்னு சொல்லி. பாத்தீங்கன்னா அப்ப கத்தி எடுத்தான் இல்லையா, அந்த பரதேசி பையன் தான் இந்த ஒரு வேலையை பார்த்து விட்டு போயிருப்பான். இதுக்கப்புறமா டாக்கி பாத்தீங்கன்னா கையை பிடிச்சி இழுத்து கூட்டிட்டு போயிருவான். மெயினா ஒரு ஸ்மால் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு உங்க ஸ்கர்ட் கழட்டி கொடுங்கன்னு சொல்லுவான். இவன் பாத்தீங்கன்னா பையன் அப்படிங்கிற விஷயத்தவே மறந்துட்டு தான் மிட்சுகா அந்த வேலையை பார்ப்பா. சரி நான் அந்த பக்கமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி திரும்புவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கர்ட்லயே வந்து நல்லா தைச்சு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான டிசைன்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பான். அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா மிஸ் ஓகுடோராக்கு ரொம்பவுமே பிடிச்சு போயிடும். நீ உண்மையாமே இன்னைக்கு பார்க்கவே ஒரு மாதிரி வித்தியாசமா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் சிரிப்பாங்க. இந்த கான்வர்சேஷன்லாம் நல்லா போகும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவான். வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அவனுக்கு அதாவது மிட்சுகாக்கு தோன்ற விஷயம் என்னன்னா இந்த ட்ரீம் வந்து ரொம்பவுமே ரியாலிஸ்டிக்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பா. மெயினா டாக்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா வாழ்வான். இந்த நேரத்துக்கு நம்ம இது செய்யணும்னா அதாவது கண்டிப்பா செய்யணும்னு சொல்லி டைரியில நோட் பண்ணி வைப்பான். அப்படி இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு நானும் இந்த டோக்கியோல இருந்திருக்கலாமோன்னு சொல்லிட்டு அந்த போட்டோஸ்லாம் ஸ்வைப் பண்ணி பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருப்பா மிட்சுகா. இதுக்கப்புறமா இந்த டைரி எடுத்து நோட் பண்ணுவா. மெயினா வந்து இந்த ஸ்டேஷன் வரைக்குமே மிஸ் ஓகுடோரா கூட நான் தான் நடந்து வந்தேன், அதனால என்னோட ஃபெமினின் பவருக்கு தேங்க்ஸ்ங்க மாதிரிலாம் டைப் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது தான் பாத்தீங்கன்னா அந்த நோட்ல வந்து நீ யாருன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பான் இல்லையா, அந்த ஒரு விஷயம் ரிமெம்பர் ஆனோன்னா கையில எழுதி வச்சிருப்பா. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா டாக்கி அவனோட நார்மல் லைஃபுக்கு வந்திருப்பான். அப்ப நோட் பண்ணி வச்ச விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆவான். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போனோம்னா ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் பேசிட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூகாசா இருந்துட்டு நேத்து அவன் உண்மையாவே பார்க்க கியூட்டா இருந்தான்னு சொல்லுவான். இந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும். இதுக்கப்புறமா ஹோட்டலுக்கு ஒர்க்குக்கு போவான். அங்க இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே இவன் மேல செம காண்ட்ல இருப்பாங்க. ஏன்னா நேத்து நைட் வந்து மிஸ் ஓகுடேரா கூட பாத்தீங்கன்னா இவன் தானே அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பான், நம்மளோட ரூலை நீ மீறிட்டடான்னு சத்தம் போட்டு இருப்பானுங்க. ஆனா டாக்கிக்கு இவங்க பேசுறதுல ஒரு விஷயம் கூட புரியாது. மிஸ் ஓகுடேரா ஒர்க்குக்கு வந்துருவாங்க. இந்த இடத்துல எல்லாத்திட்டையுமே பேசிட்டு இருப்பாங்க. ஆனா குறிப்பா சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டாக்கி பார்த்து ஒரு சிரிப்பாங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாஃப்ஸ்க்குலாம் காண்டாகும். இருந்தாலுமே இந்த இடத்துல தலைவன் வெக்கப்பட ஆரம்பிச்சிருவான். அடுத்த நாள் முழிச்சு பார்க்கும்போது மிட்சுகா இருந்துட்டு அவளோட நார்மல் செல்ஃப்ல இருப்பா இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாக்கி இருந்துட்டு மிட்சுகா நீ யாருன்னு சொல்லி எழுதி வச்சிருப்பான். இந்த இடத்துல அவ தங்கச்சி வந்துட்டு நல்ல வேளை இன்னைக்குனாவது நீ அதெல்லாம் தொடாம இருக்கிய அப்படின்னு சொல்லுவா. இந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவளுக்கு கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். டாக்கி அண்ட் மிட்சுகா 2 பேருமே அவங்களோட கனவுல அவங்க உடம்பு வந்து ஸ்விட்ச் ஆகுது அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அப்படியே நோட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா அவங்க உடம்பு வந்து ஸ்விட்ச் ஆகும்போது சில நோட்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சுக்குவாங்க. அதாவது இவங்க வாழ்க்கையை வந்து கொஞ்சம் நார்மலா வாழ்றதுக்கு ஏற்ற மாதிரியான ரூல்ஸையும் போட்டுக்குவாங்க. குறிப்பா அந்தந்த நாளைக்கு நான் என்னென்ன செய்யணுங்கிற நோட்ஸ் வந்து சில பேர் வந்து ஞாபக மறதி வந்து எடுப்பாங்க. இல்ல ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா இருக்கணும்னு சொல்லி நினைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் ஸ்மார்ட் போன்ல இருக்கும்ல, சேம் அதே டைப்ல தான் பாத்தீங்கன்னா 2
பேருமே அவங்களுக்கான நோட்ஸ் வந்து வச்சுக்குவாங்க. இந்த நாள் நான் இதை பண்ணும், இந்த நாள் நீ அதை பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து செப்பரேட்டா வந்து ஒரு நோட்ஸ் எடுத்துக்குவாங்க. போன்ஸ்ல, நோட்ஸ்ல இந்த மாதிரி. மிட்சுகா கொடுக்குற ரூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவளுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் கன்சர்னா கொடுத்துருப்பா. மெயினா பாத்தீங்கன்னா நீ வந்து என் உடம்புல இருக்கும் போது குளிக்க கூடாது, அதே மாதிரி பசங்கள்லாம் இருக்கும் போது வந்து நீ ஸ்கர்ட் போட்டிருக்க, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க, மெயினா காலை வந்து இப்ப பேன்ல விரிச்சிட்டு இருந்துராத அப்படிங்கிற மாதிரி விஷயங்களா சொல்லுவா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டாக்கி இருந்துட்டு இவ வந்து கொஞ்சம் கேஃபே பைத்தியம் இல்லையா, போய் ஏகப்பட்ட ஸ்வீட்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியான ஸ்வீட்ஸ் தான் வாங்கி சாப்பிட்டு இருப்பா. கொஞ்சம் அந்த விஷயத்துல குறைச்சிக்கமா தாயே, ஒன்னாலேயே நான் அதிக ஷிஃப்ட்ஸ் வந்து ரெஸ்டாரண்ட்ல பார்க்க வேண்டியது வருது என்னோட காசுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர காண்டாவான். ரெண்டு பேருமே அவங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு போவாங்க. டாக்கி இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல நிறைய ஏகப்பட்ட வேலையை பார்ப்பான் மிட்சுகாவோட உடம்புல இருக்கும் போது. அந்த விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து எப்பவுமே ஒரு பொண்ணு வந்து கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாவோ இல்ல எல்லார் கண்களுக்கும் படுற மாதிரி இருந்தா அவ மேல ஒரு கிரஷ்ங்கிறது நார்மலாவே வர ஆரம்பிச்சிடும். சேம் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா மிட்சுகாவோட ஸ்கூல்ல இருக்க அவளோட கிளாஸ்மேட்ஸ் நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த பக்கம் டாக்கியோட உடம்புல இருக்க மிட்சுகா இருந்துட்டு மிஸ் ஓகுடரா இருக்காங்க இல்லையா, அவங்க கூட பாத்தீங்கன்னா ரொம்பவுமே க்ளோஸா நடந்துட்டு இருப்பா. அதனாலே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இவன் மேல, டாக்கி மேல ஒரு சின்ன கிரஷ் ஆகும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இருந்தாலுமே இந்த இடத்துல ரெண்டு பேத்துக்குமே எங்களுக்கான அந்த ரிலேஷன்ஷிப் வேணாங்கிறத சைமுல்டேனியஸா ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி சொல்லுவாங்க. எங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம் அப்படிங்கிறதுல. இதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய டேஸ் வந்து டக்குன்னு ரன் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா ஒரு நாள் டாக்கி இருந்துட்டு மிட்சுகாவோட உடம்புக்கு ஸ்விட்ச் ஆகும்போது அது பாத்தீங்கன்னா ஒரு வீக்கெண்ட் டேவா இருக்கும். அவன் ஸ்கூலுக்கு புறப்பட்டு போற மாதிரி போவா. ஆனா பாத்தீங்கன்னா அது வீக்கெண்ட் டே. இவங்க பாத்தீங்கன்னா இந்த குச்சி காமிசாக்கிங்க ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருப்பாங்களே, அதை வந்து அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரெயின், அதாவது அந்த குலதெய்வ கோயிலுக்கு கொண்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா கிளம்பி போவாங்க. இந்த இடத்துல 3 பேருமே பாத்தீங்கன்னா காட்டு வழியெல்லாம் போவாங்க. பாத்தீங்கன்னா டாக்கி வந்து பையன்கனால எப்பவுமே வந்து அந்த எல்டர்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ற ஒரு ஆட்டிடியூட் இருக்கும். ஆனா அது வந்து இவளோட உடம்புக்கு, அதாவது மிட்சுகாவோட பிசிக்கல் பாடிக்கு வந்து அது தாங்காது இல்லையா, அந்த விஷயங்கள்லாம் வந்து சூப்பராகவே காட்டியிருப்பாங்க. மெயினா இந்த இடத்துல ஈட்டோஹா இருக்காங்க இல்லையா, மிட்சுகாவோட பாட்டி, அவங்க பாத்தீங்கன்னா இந்த யூனியன் அப்படிங்கிற விஷயத்த பத்தி அதிகமா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது அவங்க அந்த துணி வந்து நாட் பண்றாங்க தெரியுங்களா, அது ஒவ்வொன்னா சேர்ந்துதான ஒரு ப்ராப்பர் கிளாத்தா வருது. அதை தான் பாத்தீங்கன்னா யூனியன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துல சொல்லுவாங்க. இந்த ஒரு பிரைடை வந்து அவங்க கிரியேட் பண்றாங்க இல்லையா, அதை வந்து டைமோட கனெக்ட் பண்ணி சொல்ற மாதிரி சொல்லுவாங்க. மெயினா இந்த மாதிரியான ஒரு நாட்ஸும் டைம்ஸும் கனெக்ட் ஆகாதே ஒரு சில பீப்புள்ஸோட தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்ல போனா இதுதான் இந்த ஸ்டோரி பிளாட்டோட மெயின் தீமா கூட இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமா ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க. பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூட, அதாவது இந்த ஒரு ரிச்சுவல் நடக்குது இல்லையா, அதுக்கான ஆஃபரிங்ஸ் கூட இந்த மாதிரியான ஒரு சில யூனியன் தான் நமக்கு கத்து தருது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பேசிட்டு வருவாங்க. மெயினா அந்த அவங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரெயினை பார்த்தோன்னே பாத்தீங்கன்னா யோட்சுவா ஓட ஆரம்பிச்சிருவா. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிட்சுகா வந்துட்டு அவங்க பாட்டியை கீழே இறக்கி விட்டுருவா. இந்த இடத்துல இதை பார்த்த மிட்சுகா உடம்புல இருக்க டாக்கி இருக்கான் இல்லையா, இதுதான் மியா மிசுவோட அந்த ஃபேமிலி கார்டு இருக்க பாடியோட இடமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். இந்த இடத்துல தான் பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி இருந்துட்டு அந்த குச்சி காமிசாக்கிங்கிறது பாத்தீங்கன்னா அவ ப்ரிப்பேர் பண்ணிருப்பா இல்லையா மிட்சுகா, அந்த ஒரு விஷயத்த டாக்கி வந்து மிட்சுகா உடம்புல இருக்கும் போது கொடுப்பாங்க. இந்த விஷயத்த அந்த கோயில்ல போய் வச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ட்விலிட், அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமாவும் அந்த வெயில் இருக்கக்கூடிய நேரத்துல பார்த்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல யோட்சுகா வந்துட்டு என்னால அந்த கோமெட்ல எல்லாம் பார்க்க முடியுது, வால் நட்சத்திரம் தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த மாதிரியான டைம்ல பாத்தீங்கன்னா அவங்க பாட்டி இருந்துட்டு மிட்சுகான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. டாக்கி இருந்துட்டு திரும்பி பார்ப்பான். நீ என்ன உன் ட்ரீம்ல இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாங்க. முழிச்சு பார்த்தா டாக்கி அவனோட ஓன் பாடியில இருப்பான். முழிச்சு பார்க்கும்போது அவன் கண்கள்ல அவனை அறியாமையே தண்ணி வர ஆரம்பிக்கும். இந்த ஒரு இடத்துல அவன் போனை செக் பண்ணி பார்ப்பான். மிட்சுகா நீ என்னதான் பண்ணி தொலைஞ்ச அப்படிங்கிற மாதிரி. பாத்தீங்கன்னா மிஸ் ஓகுடரா இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாத்தீங்கன்னா ஒரு டேட் வந்து இன்னைக்கு இருக்கும். அந்த விஷயத்த பார்த்த உடனே தலைவன் அலறி அடிச்சுட்டு ஓட ஆரம்பிப்பான். இந்த இடத்துல தான் அந்த ட்ரூ மெசேஜவே காட்டுவாங்க. 10:30க்கு பாத்தீங்கன்னா காலையில 10:30க்கு இந்த ஒரு மீட்டிங்கை வந்து ஸ்டேஷன்ல வந்து நடக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருப்பா மிட்சுகா. அதுக்காக தான் நான் உனக்கு இதை பிளான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவளோட ரியல் பாடியில இருந்துட்டு சொல்லுவா. தலைவன் எப்படியோ அறக்க பறக்க ஓடி போய் ஸ்டேஷனுக்கு போயிடுவான். கரெக்டான டைமுக்கு பாத்தீங்கன்னா மிஸ் ஓகுடராவையுமே மீட் பண்ணிடுவான். மிட்சுகா சைட் காட்டுவாங்க. டாக்கிக்கு நடந்த மாதிரியே தான் இவளை அறியாமே இவ கண்கள்ல இருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும். டாக்கி என்னதான் ஓகுடராவோட சேர்ந்து எவ்வளோ இடங்கள் சுத்தி பார்த்தாலுமே என்னென்ன பண்ணாலும் அவனுக்கு பாத்தீங்கன்னா மிட்சுகா மேல இருக்கிற ஒரு எண்ணம் பாத்தீங்கன்னா அவனை விட்டு போகாது. இந்த ஒரு விஷயத்த நோட் பண்ண ஓகுடராவும் வந்துட்டு நீ வேற யார் மேலேயும் லவ்ல இருக்க போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போவாங்க. இந்த இடத்துல தான் டாக்கியை ரியலைஸ் பண்ணுவான் அவனுக்கு மிட்சுகா மேல எவ்வளவு அன்பு இருக்குங்கிற விஷயத்த. அந்த டேட் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே உன்னால நார்மலா அந்த வால் நட்சத்திரத்தை பார்க்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பா. இங்க எங்கடா வால் நட்சத்திரம் இருக்குன்ட்டு பார்த்துட்டு இவ கொஞ்சம் வியர்டாவா நடந்துக்கிறா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருப்பான். மிட்சுகா சைட் காட்டுவாங்க. மெயினா ஈட்டோமோரி வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் அந்த ஃபெஸ்டிவல்ங்கிறது நடக்க போகுது. இந்த இடத்துல டெஸ்ஸி அண்ட் சாயாலா ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. இந்த ஒரு இடத்துக்கு பாத்தீங்கன்னா மிட்சுகா வந்து நிப்பா. அவளோட ஹேர் பாத்தீங்கன்னா டோட்டலாவே கட் பண்ணிருப்பா. இந்த விஷயத்த பார்த்த டெஸ்ஸில ரொம்பவுமே
ரொம்பவுமே ஒரு மாதிரி ஷாக் ஆவான். மெயினா இதுக்கு ஏதாவது பையன் இது காரணமா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இல்ல அதை அவ வெட்டணும்னு நினைச்சாலாமா, அதனால விஷயத்த அப்படிங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் சாயா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. இந்த இடத்துல மிட்சுகா ரொம்ப முன்னாடி போயிட்டு இருப்பா. இந்த இடத்துல இருந்து என்னால அந்த வால் நட்சத்திரத்தை பார்க்க முடியும்ட்டு அந்த இடத்துக்கு போய் நிப்பா. போய் அந்த வால் நட்சத்திரத்தை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த வால் நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கும். அதுல இருக்க ஒரு சின்ன பார்ட் மட்டும் தனியா உடஞ்சு இவங்க டைரக்ஷனை நோக்கி வர ஆரம்பிக்கும். டாக்கி மிட்சுகாவோட போனுக்கு ட்ரை பண்ணுவான், ஆனா நாட் ரீச்சபிள்னு வந்துரும். அந்த டைம்ல இருந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த பாடி ஸ்விட்ச் ஆகும் தெரியுங்களா, அந்த ஒரு விஷயமே டோட்டலா ஸ்டாப் ஆயிரும். மிட்சுகாவோட உடம்புல இருக்கும்போது டாக்கி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சீனரியை வந்து பார்த்திருப்பான். அந்த விஷயங்களை எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா டிராப் பண்ணிட்டே இருப்பான். அதோட எக்ஸாக்ட் பிளேஸ் வந்து கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. நம்மளே எடுத்துக்கங்களேன், நம்ம ஒரு ட்ரீம், நம்ம ஒரு கனவு காண்றோம்னா அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா முழிச்சு ஒரு 10 நிமிஷத்துலயே மறந்துடும். அந்த மாதிரியான விஷயம் தான் இங்கேயுமே வந்து சூப்பரா காட்டியிருப்பாங்க. இருந்தாலுமே தலைவன் அந்த ஒரு பிளேஸை தேடுறதை நிறுத்தவே மாட்டான். ஒரு நாள் டோட்டலாவே டிசைட் பண்ணிடுவான், இந்த சிட்டியை விட்டு நம்ம அந்த டவுனை தேடி கண்டுபிடிச்சு மிட்சுகாவையும் கண்டுபிடிச்சு அவனு சொல்லிட்டு போலான்னு ட்ரை பண்ணுவான். சூகாசா மட்டும் தான் வருவான்னு பார்த்தா மிஸ் ஓகுடராவையும் கூட்டிட்டு வந்திருப்பான் ஒரு மால் சப்போர்ட்டுக்காக. இவங்களுமே பாத்தீங்கன்னா டாக்கியோட அந்த மிஸ்டீரியஸான கேலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்துல தான் வந்திருப்பாங்க. மெயினா டாக்கினால வந்து அவன் வந்து அவளை எப்படி மீட் பண்ணா, மிட்சுகாவை எப்படி மீட் பண்ணாங்க விஷயத்தவே அவனால சொல்ல முடியாது. அதுவே அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சொன்னா நம்புவாங்களா மாட்டாங்களாங்கிற மாதிரி. 3 பேரும் சேர்ந்து ஏகப்பட்ட டவுனுக்கு போவாங்க. எல்லா இடத்துலயுமே விசாரிப்பாங்க. அந்த ஸ்கெட்சை காமிச்சு இது இந்த இடம் தானா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருக்காது. டோட்டலாவே கிவ் அப் பண்ணிடலான்னு வரும்போது பாத்தீங்கன்னா டாக்கியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒரு லோக்கல் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க. அந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் பாத்தீங்கன்னா இது வந்து ஈட்டோமோரி அப்படிங்கிற விஷயத்த ரெகக்னைஸ் பண்ணிட்டு பேசுவாங்க. சூப்பரா டிராப் பண்ணிருக்க தம்பி அப்படின்ட்டு. இந்த இடம் எங்க இருக்கா உங்களுக்கு தெரியுமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா பேசிட்டு இருப்பான். இந்த இடத்துல தான் அந்த ஷாப்போட ஓனர் வந்துட்டு மெயினான விஷயத்த சொல்லுவாரு. என்னன்னா இந்த ஈட்டோமோரி டவுன்ல வந்து அந்த வால் நட்சத்திரம் வந்து போயிருக்கும் இல்லையா, அதோட சின்ன பிராக்மெண்ட் கூட உடஞ்சு பாத்தீங்கன்னா மிட்சுகா இருக்க டைரக்ஷன் நோக்கி வந்திருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ஒரு பிராக்மெண்ட் பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜையே டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணிருக்கும். 500 பீப்புளுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இன்சிடென்ட்ல செத்துருப்பாங்க. இதை கேட்ட டாக்கிக்கு ரொம்பவுமே மனசு இருக்காது. ஏன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தானே நான் இந்த இடத்துக்கு ஸ்விட்ச் ஆயிட்டு இருந்தேன், இவ்வளவு பெரிய இன்சிடென்ட் ஆயிருக்குன்னா அது எனக்கு தெரியாம இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். அந்த டவுனோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இருந்து பாப்பாங்க. அந்த வியூவே பாத்தீங்கன்னா காட்டி கொடுத்துரும். ஒரு வால் நட்சத்திரம் விழுந்ததுக்கான ஒரு அடையாளம் இருக்கும். அந்த டோட்டல் வில்லேஜோட ஷேப்பே மாறி இருக்கும். இதை பார்த்த உடனேயுமே அவ நோட் பண்ணி வச்சிருப்பா இல்லையா மிட்சுகா, அவனோட போன்ல அந்த விஷயத்துல எடுத்து காட்டுறதுக்கு போவான். அது டோட்டலாவே டிசப்பியர் ஆகும். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே டாக்கிக்கு புரியாது. 3 பேருமே சேர்ந்து இந்த லோக்கல் லைப்ரரியில போய் என்னதான் ஆச்சு, அந்த ட்ராஜடியில என்ன மாதிரியான சம்பவங்கள் ஆச்சுங்கிற ரிப்போர்ட்ஸை செக் பண்ணி பார்க்கலான்ட்டு போவாங்க. அந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா செத்து போனவங்களோட லிஸ்ட் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுல பார்க்கும் போது மிட்சுகா, அவளோட தங்கச்சி, அது மட்டும் இல்லாம அவளோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா சாயா அண்ட் டெசி, இவங்க எல்லாத்தோட பேருமே செத்து போனவங்க லிஸ்ட்ல இருக்கும். டாக்கிக்குலாம் மனசே இருக்காது. ரொம்பவுமே மனசு உடைஞ்சிருவான். அவனுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் ரொம்பவுமே புரியாது, அந்த இறந்து போன பொண்ணோட நான் எப்படி லிங்க் ஆயிருந்தேன், அதுவுமே 3 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டான்னு வேற சொல்றாங்களேங்கிறது தான் அவனுக்கு ரொம்பவுமே ஷாக்கிங்கா இருக்கும். ஒண்ணுமில்ல, நார்மலா யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு பொண்ணை வந்து யதார்த்தமா மீட் பண்றோம், அவ கூட நல்லா பேசி பழகிட்டு அவளோட கேரக்டரே நமக்கு அவ்வளவா புடிச்சு போயுது. ஆனா 3 வருஷத்துக்கு முன்னாடி அவ செத்துட்டா, இப்ப யாரடா பார்த்தேங்கிற மாதிரியான ஒரு இலூஷன் டைப்ல நமக்கு ஒரு விஷயம் நடந்தா அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதுக்கப்புறமா 3 பேருமே ஒரு ஹோட்டல் ரூம்ல போய் நைட் ஸ்டேக்காக தங்குவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சூகாசா வந்துட்டு ஓகோடரா கிட்ட வந்து டாக்கியோட இந்த ரீசன்ட் பிஹேவியரை பத்தின ஒப்பீனியன்ஸை கேட்பான். மெயினா அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அவன் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் நடந்துக்கிறான், இருந்தாலுமே அவன் ஓரளவுக்கு நல்ல பையன் தான், இருந்தாலுமே அந்த பொண்ணு இவனை இன்னும் கொஞ்சம் பெட்டர் பர்சனா எனக்கு காட்டுறா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. நைட் ஆயிரும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிஸ் ஓகுடராவும் டாக்கியும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஓகுடரா வந்துட்டு அவ டாக்கியோட கையில பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து கட்டி இருக்கான் இல்லையா, அது பாத்தீங்கன்னா மிட்சுகாவோட ஹேர் பேண்ட், அதை கட்டி இருப்பான். அதை பத்தி கேட்பாங்க. ஆனா அவனுக்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. சொல்ல போனா இது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கிடைச்சது, யாரும் கொடுத்தாங்க, ஆனா யாரு கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்கன்னு தெரியல, ஆனா என்னோட குட்லக்குக்காக நான் வியர் பண்ணிருக்கேங்க மாதிரி சொல்லுவான். நைட் எல்லாருமே தூங்கிடுவாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாக்கி அவனோட டேபிள்லயே படுத்திருப்பான். உனக்கு எதுவுமே ஞாபகத்துல இல்லையா அப்படின்னு மிட்சுகாவோட வாய்ஸ் கேட்கும். டாக்கி முழிச்சு பார்ப்பான். இதுக்கப்புறமா விடிஞ்சிரும். பாத்தீங்கன்னா ஓகுடரா அவன் படுத்து இந்த இடத்துக்கு போய் பார்த்தா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருவான். நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், நான் இல்லாமே நீங்க டோக்கியோக்கு திரும்ப போயிருங்க, நான் எப்படியும் திரும்ப வந்துருவேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பான். பாத்தீங்கன்னா ஈட்டோமோரி டவுனுக்கு தான் போயிருப்பான். போயிட்டு அந்த இடத்துல மழை பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கும். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரெயினை கண்டுபிடிக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில கண்டுபிடிச்சிருவான். அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரெயினுக்குள்ள போவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மிட்சுகா அப்புறம் அவனோட தங்கச்சி வந்து அந்த குச்சி காமிசாக்கிங்கிறத வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா பாட்டில்ல, அதுல பாத்தீங்கன்னா மிட்சுகாவோட எடுத்து ட்ரிங்க் பண்ணுவான். கடைசியா எனக்கு
எனக்கு ஒரு சான்ஸ்னாவது கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். இந்த இடத்துல கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுவான். இதனால பாத்தீங்கன்னா அவனுக்கு கடைசியா ஒரு லாஸ்ட் கனெக்ஷன் வந்து ஏற்படும் அவளை காப்பாத்துறக்கு. கூச்சி காமி சாக்கேவை குடிச்சதுனாலே பாத்தீங்கன்னா மிட்சுகாவோட தானே குடிச்சிருப்பான். அதனால பாத்தீங்கன்னா அவளோட பர்த்ல இருந்து அவ வந்து எப்படி வாழ்ந்தா அவளோட பேரண்ட்ஸ் கூட, அதுக்கப்புறம் அவளோட தங்கச்சி பிறந்த விஷயம், அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு நோய்வாய்ப்பட்டது, இறந்த விஷயம், அதுன்னு மட்டும் இல்லாம அவங்க அப்பா வந்து இவங்க குடும்பத்தையே டோட்டலா அபேண்டன் பண்ணி விட்டுட்டு போனது, அவரோட கடமையெல்லாம் விட்டுட்டு போனது, அதுக்கப்புறமா அவங்களோட பாட்டி வந்து இவங்க 2 பேத்தையுமே பாத்துக்கிட்ட விஷயங்களை எல்லாம் காட்டுவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா அந்த வால் நட்சத்திரத்தோட ஒரு சின்ன பிராக்மெண்ட் பீஸ் பாத்தீங்கன்னா உடஞ்சு வந்து இந்த பக்கம் டோட்டலாவே டெஸ்ட்ராய் பண்ணிருக்கும் இல்லையா, அது வரைக்குமே டாக்கினால பார்க்க முடியும். எக்ஸாக்டா சொல்லணும்னா அவளோட வாழ்க்கை முழு வாழ்க்கையுமே ஒரு ஜெர்னியா அவன் பார்த்த மாதிரி காட்டியிருப்பாங்க. மிட்சுகாவோட உடம்புல முழிச்சு பார்ப்பான். இந்த நாள் தான் பாத்தீங்கன்னா அந்த வால் நட்சத்திரம் விழுந்த நாள். டாக்கி பாத்தீங்கன்னா மிட்சுகாக்காக தான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருப்பான். அவ இன்னும் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னா பாத்தீங்கன்னா ரொம்பவுமே அழுக ஆரம்பிச்சிருவான். அழுதாலுமே தலையும் பாக்குற வேலையை எப்பவும் போல பார்ப்பான். இந்த ஒரு இடத்துல யோசுகாம் செத்துருப்பா இல்லையா, அவளை திரும்ப பார்த்த சந்தோஷத்துல அவளை கட்டி பிடிக்கிறதுக்கு போவான். ஆனா இவன் பண்ற வியர்டான விஷயத்த பார்த்தாவ ரொம்பவுமே எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவா. டிவியில போய் பார்ப்பான். மெயினா இந்த நாள் தான் வந்து அந்த வால் நட்சத்திரம் விழுகிறதுக்கான நாளுங்கிறத தெரிஞ்சுக்குவான். இந்த இடத்துல கூட பாத்தீங்கன்னா யோசுகா இவளை விட்டுட்டு போயிடுவா. அவங்க பாட்டி இருந்துட்டு நீ மிட்சுகாவே கிடையாது அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சிருவாங்க. உங்களுக்கு தெரியுமா பேசுவான். இது பாத்தீங்கன்னா ஒரு மியா மிசூன்னு சொல்லி இவங்க கிளான் இருக்கு இல்லையா, ஹீரோயினோட கிளான். சோ அவங்களுக்குன்னே இருக்க ஒரு பயங்கரமான ஒரு மித்தா சொல்லக்கூடிய விஷயமா தான் இந்த ஒரு விஷயம் இருக்கும். அதாவது இந்த பாடி வந்து தூக்கத்துல இன்னொருத்தங்களோட கனவோட ஸ்விட்ச் ஆகுறது. டாக்கிக்கு இந்த ஒரு வில்லேஜ் வந்து அழிய போகுது அப்படிங்கிற விஷயம் வந்து நல்லாவே தெரியும். அதே மாதிரி மிட்சுகாவையும் காப்பாற்றணும், இந்த வில்லேஜ்ல இருக்க பீப்புள்ஸையும் காப்பாற்றணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்த வந்து காப்பாத்துறதுக்கு ஒரு முயற்சி எடுக்கலாங்க மாதிரி சொல்லிட்டு இருப்பான். மெயினா இதுக்காக சாயா அண்ட் டெசி கிட்ட தான் ஹெல்ப் கேட்பான். இருந்தாலுமே அவங்க செய்வாங்க. மெயினா அந்த ஒரு எல்லா விஷயத்தையுமே நான் என் கண்ணால பாத்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவா. அதுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ணிட்டு நம்புவாங்க. இந்த இடத்துல டெசி தான் ஊருப்பட்ட பிளான போடுவான். மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஒரு எலக்ட்ரிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதை டோட்டலாவே டிஃப்யூஸ் பண்ணிட்டோம்னா கரண்ட் இருக்காது. அதுக்கப்புறமா அவங்க ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அதுக்கான ஃப்ரீக்வன்சியை செக் பண்ணி டோட்டல் இந்த பப்ளிக் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதுல வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரியான விஷயத்த பண்ணிடலாம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல பார்த்த டாக்கி எல்லாம் பாராட்டுவான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டாக்கி நடந்துக்கிற விஷயம்லாம் டெசிக்கு சுத்தமா பிடிக்காது. கல்யாண வயசுல இருக்க பொண்ணு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவான். சாயா இவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துருவா. டெசி போட்டு வச்ச பிளான பாத்தீங்கன்னா அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவான் சாயா கிட்ட. ஆனா இது மொத்தமாவே கிரைம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. சொல்ல போனா கிரைம் தான். இருந்தாலுமே இந்த இடத்துல வந்து லீகலா ப்ரொசீட் பண்றதுக்காக மிட்சுகாவோட ஃபாதர் கிட்ட போய் பேசி பார்க்கலாம் டாக்கி திங்க் பண்ணுவான். மிட்சுகா உடம்புல இருக்க டாக்கி சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா மிட்சுகாவோட ஃபாதர் வந்து கன்சிடரே பண்ண மாட்டாரு. மென்டலி நீ ஏதோ கொஞ்சம் வீக்கா இருக்க, அதனால உன்னை வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் பார்க்கலாம், டாக்டரை பார்க்கலாங்கிற மாதிரி பேசுவாரு. இதுல செம்ம எமோஷனலான டாக்கி இந்த இடத்த விட்டே போயிருவான். போற வழியில யோசுகாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த ஊரை விட்டே முதல் போயிருங்க, ஃபெஸ்டிவல் எல்லாம் பார்க்காதீங்க, இல்லைன்னா மொத்தமா எல்லாம் செத்துருவோம்லாம் சொல்லிட்டு இருப்பா. லூசு மாதிரி நடந்துட்டு இருப்பா. எல்லாருமே ஒரு மாதிரி வினோதமா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. டெஸ்ஸி வந்து அவன் சைக்கிள்ல வந்திருப்பான். அவன் சைக்கிளை வாங்கிட்டு இந்த நேரத்துக்கு வந்து டாக்கி எப்படி அந்த ஃபேமிலி ஸ்ட்ரெயின் கிட்ட தானே படுத்து கிடக்குறான், என்னோட உடம்பு அங்கதானே இருக்கு, அங்க போய் பார்த்தோம்னா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ரொம்பவுமே வேகமா போவான். மிட்சுகா எப்படியோ ஒண்ணு டாக்கியோட உடம்புல முழிச்சு பாப்பா. அவளுக்கே இந்த ஒரு ஃபீலிங் கொஞ்சம் வியர்டா தான் இருக்கும். டாக்கி வந்து மிட்சுகா உடம்புல இருந்து தானே அந்த சைக்கிள்ல டிராவல் பண்ணி போறான். அப்பதான் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் வந்து ரிமெம்பர் ஆகும். என்னன்னா டாக்கியோட கையில அந்த விரிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அந்த அவளோட ஹேர் பேண்ட மாட்டி இருப்பான் இல்லையா, 3 வருஷத்துக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா டாக்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு பாத்தீங்கன்னா மிட்சுகா போயிருப்பா. அவனுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைப்பா. ஆனா இவனுக்கு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல தான் இந்த ஒரு விஷயம் கனவுங்கிறது நடந்திருக்கும். அதனால மிட்சுகாவை இவனுக்கு யாருன்னே தெரிஞ்சிருக்காது. அதனால அவன் ஒரு மாதிரி நார்மலா தான் நடந்துக்குவான். ஆனா இவளுக்கு கொஞ்சம் வியர்டா இருக்கும். சரி நீ யாருன்னு கேட்கும் போது அந்த ஹேர் பேண்ட கொடுத்துட்டு மிட்சுகா அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா. சைக்கிள்லாம் வர வழியிலேயே உடஞ்சு கீழே எல்லாம் விழுந்துரும். இருந்தாலுமே எந்திரிச்சு ஓடி வருவான் டாக்கி. டாக்கிக்கு இந்த விஷயம் எல்லாம் ரிமெம்பர் ஆனதுக்கு அப்புறமா உண்மையாலுமே ரொம்ப ஹார்ட் ப்ரோக்கிங்கா இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடியே எனக்காக அவன் டோக்கியோ வரைக்கும் வந்திருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நினைச்சிட்டு அழுதுகிட்டே ஓடி போவான் அந்த ஸ்ட்ரெயினுக்கு. கடைசியா பாத்தீங்கன்னா டாக்கி ரீச் பண்ணிடுவான் மிட்சுகாவோட உடம்புல இருந்து. டாக்கி உடம்புல இருக்க மிட்சுகாவும் அந்த வாய்ஸ் கேட்டு அந்த இடத்துக்கு போவா. பாத்தீங்கன்னா 2 பேருமே ரொம்ப தேடிட்டே இருப்பாங்க. 2 பேர்த்தினாலுமே அவங்கள பாத்துக்க முடியாது. என்ன ஒரு காரணத்தினாலனா இந்த டைம் மூலமா செப்பரேட் பண்ணப்பட்டிருக்காங்க. இவன் 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கா, இவன் இந்த பிரசன்ட்ல இருக்கான். அப்படி இருக்கும்போது இந்த ட்விலைட்ங்கிற இந்த மேஜிக் ஹவர் மூலமா தான் இவங்க 2 பேருமே பாத்துக்குவாங்க. மெயினா இந்த ஒரு மீட் தான் அவங்களோட வாழ்க்கையிலேயே நடந்த ஃபர்ஸ்ட் மீட். 2 பேருமே அவங்களோட ட்ரீம்ல இருந்து செப்பரேட் ஆயிருவாங்க. அதாவது மிட்சுகா வந்து மிட்சுகாவோட உடம்புலையும் டாக்கி வந்து டாக்கியோட உடம்புக்கும் ரிட்டர்ன் ஆயிருவாங்க. மிட்சுகால ஒரு சில விஷயங்களுக்கு ரொம்பவுமே திட்டுவா. என்னன்னா குறிப்பா எந்திரிச்சோன்ன அந்த அவளோட பாடியை வந்து அவன் தொட்டிருப்பான் இல்லையா, அந்த ஒரு விஷயத்த
சொல்லி திட்டுவான். இந்த இடத்துல ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கும். டாக்கி அவனோட விரிஸ்ட்ல கட்டி இந்த மிட்சுகாவோட ஹேர் பேண்ட் எடுத்து கொடுப்பான். அவளும் கட்டிக்குவா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சிரிச்சுட்டு பேசிட்டு இருப்பாங்க. இந்த ஒரு இடத்துல முக்கியமான விஷயத்த மறந்துடாதேன்னு சொல்லுவான் டாக்கி. குறிப்பா இந்த ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்த உடனேயுமே பாத்தீங்கன்னா மிட்சுகாவுக்கு அது ரிமெம்பர் ஆயிரும். சரி நான் என்னோட பெஸ்ட்டை ட்ரை பண்றேன் அப்படின்பா. இந்த ஒரு டைம்ல ரெண்டு பேருமே அவங்க பேரை வந்து மறந்துடக்கூடாதுன்ட்டு பாத்தீங்கன்னா டாக்கி மிட்சுகாவோட கையில வந்து அவன் பேர் எழுதுவான். அதே மாதிரி மிட்சுகாவை வந்து இவன் கையில அவளோட பேரை எழுத சொல்லுவான். இந்த ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா அந்த ட்விலைட் வந்து முடிஞ்சிரும். அதனால இந்த கனெக்ஷனும் கட் ஆயிரும். மிட்சுகா டிசப்பியர் ஆயிருவா. மிட்சுகான்னு மட்டும் இல்லாம அவளோட மெமரிஸும் சேர்ந்து இவனுக்கு டிசப்பியர் ஆக ஆரம்பிக்கும். இவனுக்கு டோட்டலாவே இந்த ஈட்டமோரியோட அவுட்ஸ்கிட்ஸ்ல நான் என்னடா பண்ணிட்டு இருக்கேன், நான் எதுக்காக இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரியான அவனோட மெமரிஸ் வந்து ஒரு மாதிரி ஃபேட் ஆகி போயிடும். மிட்சுகா திரும்ப அவ வில்லேஜ் ஓடுவா. போகும்போதும் கூட பாத்தீங்கன்னா உன் பேரு டாக்கி, யோர் நேம் இஸ் டாக்கி அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணிட்டே தான் போவா. இதுக்கப்புறமா டெசி பாத்தீங்கன்னா அந்த சப்ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்க அரைவ் ஆயிருவான். இவங்க ரெண்டு பேருமே அரைவ் ஆயிடுவாங்க. மிட்சுகாவுமே இந்த வால் நட்சத்திரம் விழுகுன்னு சொல்றியா, அது நிஜம்தானான்ட்டு டெசி கேட்பான். நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவா. அப்படின்னா சரி இப்ப ரெண்டு பேருமே கிரிமினல்ஸ் தான் அதை ஓபன் பண்ணி அந்த ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்துரும். அப்படியே ஃபயர் பூரா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். குறிப்பா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சாயா இருந்துட்டு அவ ஸ்கூல்ல இருந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து சொல்ல ஆரம்பிச்சுவா. ஃபாரஸ்ட்ல வந்து நெருப்பு பிடிச்சிருச்சு, அதனால இந்த ஃபெஸ்டிவல் ஏரியால இருக்காங்க எல்லாமே ஈட்டோமாரி டவுனை விட்டு இந்த ஸ்கூல்ல வந்து எல்லாரும் அரைவ் ஆயிருங்க விஷயத்த சொல்லுவாங்க. யாருமே பாத்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்த கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதாவது அபிஷியலா இருக்க பர்சன்ஸ்க்கு இது ஒரு மாதிரியான தலைவலி பிடிச்ச வேலையா மாறிடும். இப்படி ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் யாரா சொல்லிட்டு இருக்காங்கன்ட்டு அபிஷியலா இருக்கவங்க என்ன சொன்னாலுமே ஒரு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அது ஒரு தப்புன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்த தான் இங்கேயும் காட்டுவாங்க. எந்த பீப்புளுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னு மைக்ல அனௌன்ஸ் பண்ணி கூட இது எல்லாமே ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் தான், இவங்க தான் பண்றாங்க, எல்லா விஷயத்தையுமே கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த ஒரு வால் நட்சத்திரத்தை பாத்தீங்கன்னா இந்த ஒரு வில்லேஜ்ல குறிப்பா மிட்சுகா, டெசி அப்புறம் சாயா மட்டும் தான் சீரியஸா எடுத்திருப்பாங்க. மிச்சம் எல்லாருமே அந்த ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்து ரசிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம ஹீரோவையும் சேர்த்தி தான் சொல்றேன். இதுக்கப்புறமா மிட்சுகா வந்துட்டு அவ ஃபாதரை பார்க்கலான்னு போறப்ப உன் பேர் என்ன நான் கொஞ்சம் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டோட்டலாவே மறந்துருப்பா. கீழே விழுந்து உருண்டு போவா. இந்த இடத்துல டாக்கி அவனோட பேரை அவ கைய புடிச்சு எழுதி இருப்பான் இல்லையா, அந்த ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்து பார்த்தா அதுல ஐ லவ் யூன்னு எழுதி இருக்கும். இதை வச்சு நான் உன்னை எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லி அவ திங்க் பண்ணுவா. கடைசியா அவங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு போயிருவா. நீயா மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. இந்த இடத்துல மிட்சுகாவோட லுக்கே ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஹீரோ சைட் காட்டுவாங்க. இந்த ஒரு வால் நட்சத்திரத்தை பார்த்து அவன் ரசிச்சுக்கிட்டு இருப்பான். வால் நட்சத்திரத்தோட ஒரு சின்ன பார்ட் பாத்தீங்கன்னா தனியா பிரிஞ்சு வந்து இந்த ஒரு வில்லேஜை டோட்டலாவே டெஸ்ட்ராய் பண்ணும். அது எப்படி நடந்துச்சுங்கிற விஷயத்தை இப்பதான் நமக்கே காட்டுவாங்க. பிரசன்ட்ல இருக்க டாக்கி பாத்தீங்கன்னா ஈட்டோமோரியோட அவங்க இந்த ஃபேமிலி ஸ்ட்ரைன் கிட்ட தானே படுத்துட்டு இருந்திருப்பான். முழிச்சு பார்த்துட்டு நான் இங்க எதுக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். அவனோட டோட்டல் மெமரியுமே ஃபேட் ஆயிருக்குங்கிற விஷயத்த இந்த ஒரு விஷயத்து மூலமா ரெஃப்ளெக்ட் பண்ணிருப்பாங்க. 5 வருஷம் கழிச்சு டாக்கி அவனோட ஹை ஸ்கூல் அண்ட் காலேஜை வந்து கிராஜுவேட் பண்ணியிருப்பான். இதுக்கப்புறமா ஆர்கிடெக்ட் ஒர்க்குக்கு தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வேலைக்கு தான் நான் போயே தீருவேன்னு சொல்லிட்டு இன்டர்வியூஸ் அட்டன் பண்றதுக்கு போயிட்டு இருப்பான். அந்த மாதிரியான ஒரு டைம்ல தான் பாத்தீங்கன்னா ட்ரெயின்ல ஒரு பொண்ணை பேக் சைட்ல இருந்து பார்ப்பான். அவளோட முடியை வந்து டைப் பண்ணியிருக்கிற அந்த ஒரு பேண்டை பார்த்தோன்னையுமே அறக்க பறக்க அது அவ்வளவுதான் இருக்குமோன்ட்டு தேடி ஓட ஆரம்பிப்பான். குறிப்பா நான் யாரையோ இழந்த மாதிரியான ஃபீலிங்கே எனக்கு எப்ப பார்த்தாலும் அப்பப்ப வந்து போகுது அப்படின்னு நினைப்பான். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் அந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணியிருப்பான் இல்லையா, அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணிட்டு இருப்பான். ஆனா எந்த ஒரு ஜாப் ஆஃபருமே இவனுக்கு டோட்டலா வந்திருக்காது. ரொம்பவுமே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பான் அவனோட லைஃப்ல. ஷீன்டாக்கே பாத்தீங்கன்னா 2 ஜாப் ஆஃபர் இருக்கும். சுகாசாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 8 ஜாப் ஆஃபர் இருக்கும். இந்த இடத்துல அவனுக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த இடத்துல அவனோட தாட்டே வேற மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். என்னன்னா நான் யாரையோ தேடிட்டு இருக்கனா, இல்ல வேற ஏதாவது பிளேஸ் தேடிட்டு இருக்கனா, இல்ல ஒருவேளை நான் ஜாப தான் தேடிட்டு இருக்கனா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுவான். ஓகுடராவை இந்த டைம்ல மீட் பண்ணுவான். மெயினா நீ ஜாப் ஹண்டராவே ஆயிட்டடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு உண்மையாமே கொஞ்சம் பேட் லக் இருக்கும் போல இருக்குங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா டாக்கி சொல்லுவான். உன் சூட் தான் சரியில்லையோன்னு பாத்தீங்கன்னா சுகாசாவும் சொல்லியிருப்பான். அதே மாதிரி இந்த இடத்துல ஓகுடராவும் சொல்லுவாங்களா. அந்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு மாதிரி சங்கடமா ஃபீல் ஆகும். உண்மையாமே அது பார்க்க நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இந்த ஒரு மீட்டப்பே பாத்தீங்கன்னா மிஸ் ஓகுடரா தான் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. ரெண்டு பேருமே ஒன்னா நடந்து போக ஆரம்பிப்பாங்க. குறிப்பா அந்த ஈட்டோமோரி வில்லேஜ்க்குலாம் போனாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயங்களை எல்லாம் ரிமெம்பர் பண்ணி பார்த்தியா, அதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமா போச்சுல அந்த காலகட்டங்கள்னு சொல்லிட்டு மிஸ் ஓகுடராவும் டாக்கியும் பேசிட்டு போவாங்க. டாக்கிக்கு என்னதான் இந்த விஷயங்கள் எல்லாமே ரியாலிட்டியில நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த மிஸ் ஓகுடரா சொன்னாலும் அவனால எந்த ஒரு விஷயத்தையுமே ரிமெம்பர் பண்ண முடியாது. அதாவது மிட்சுகாவோட இந்த கனெக்ஷன்ஸை அவனால ரிமெம்பர் பண்ணி பார்க்கவே முடியாது. குறிப்பா அந்த ஒரு ஈட்டோமோரி வில்லேஜ்ல வந்து அந்த ஒரு காமெட் வந்து அட்டாக் பண்ணிருக்கும் இல்லையா, அந்த
அந்த டைம்ல வந்து யாருமே வந்து செத்துருக்க மாட்டாங்க, யாருக்குமே அடியும் பட்டிருக்காது. உண்மையை சொல்லணும்னா மிட்சுகா வந்துட்டு அவங்களோட அப்பாவை எப்படி ஒன்று கன்வின்ஸ் பண்ணியிருப்பா, பீப்புள்ஸ் எல்லாத்தையுமே அந்த வில்லேஜோட அவுட் சைடுக்கு கூட்டிட்டு வந்து எப்படியும் சேவ் பண்ணியிருப்பா. இது எல்லாமே கண்டிப்பா ஒரு லக்காவோ இல்ல கோ இன்சிடென்ஸாவோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ரூமர்ஸ்லாம் வந்திருக்குன்னு சொல்லி இந்த எல்லா விஷயத்தையுமே பாத்தீங்கன்னா டாக்கி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான், வாய்ஸ் ஓவர் கொடுப்பான். இது எல்லாத்தையுமே நியூஸ்ல வந்து அப்படியே வேரியஸா காமிச்சுக்கிட்டே வருவாங்க. என்னை சுத்தி நடக்கிற எல்லா விஷயங்களுமே எனக்கு ஒரு மாதிரி வியர்டாவும் மிஸ்டீரியஸாவும் தான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். இது எல்லாத்தையுமே கேட்ட மிஸ் ஓகோடோரா இருந்துட்டு இன்னைக்கு வந்து என் கூட இப்படி மீட்டப் பண்ணி என் கூட இவ்வளவு தூரம் வந்ததுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஒரு நாள் கண்டிப்பா உனக்கான ஹாப்பினஸ்ங்கிறது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. டாக்கியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நான் எதையோ தேடுறேன், யாரையோ தேடுறேங்கிற ஃபீலிங் மட்டும் அவனை விட்டு போகவே போகாது. டாக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவனோட விஷயங்கள்ல எப்பவுமே அவன் ஆர்கனைஸா இருப்பான் இல்லையா, அது மாதிரி எத்தனை கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இன்டர்வியூ அட்டன் பண்ணான்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டெசி அண்ட் சாயாவை பார்ப்பான். இவனுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியான ஃபீலிங் தான் இருக்கும். டாக்கி கேஃபே விட்டு வெளியே நடந்து போக ஆரம்பிப்பான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லேடியை பார்ப்பான். அவங்களோட ஹேர் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் பிரைட் மூலமா டைப் பண்ணப்பட்டிருக்கும். இருந்தாலுமே அந்த ஒரு ஃபீலிங் அவனுக்கு ஒரு மாதிரி தோணும். அதே மாதிரி அந்த பக்கம் நடந்து போற அந்த லேடியுமே ஸ்டாப் ஆவாங்க. ஆனா ரெண்டு பேருமே திரும்பி பார்க்க மாட்டாங்க. இவங்க ரெண்டு பேர்த்தோட ஃபீலிங்ஸுமே வியர்டான ஃபீலிங்ஸ் தானே, அது வந்து ஒண்ணுமே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு தான் திரும்பி பார்க்காம போவாங்க. டாக்கிக்கு அந்த ஈட்டோமோரி டவுன் அப்புறம் அந்த அவங்களோட ஃபேமிலி ஸ்ட்ரைன் இதை பத்தின தாட்ஸ் வந்து போகவே போகாது. அதை பத்தியே பார்த்துட்டு இருப்பான். கொஞ்ச நாட்கள் அப்படியே போக ஆரம்பிக்கும். ஒரு நாள் ரெண்டு பேருமே அவங்க கனவுல வந்து முழிப்பாங்க. அவங்க ஒர்க்ஸை வந்து ரொட்டீன்ஸை ப்ராப்பரா பண்ணிட்டு போவாங்க. போகும்போது ட்ரெயின்ல டிஃபரண்ட் சப்வேஸ்ல ரெண்டு பேர்த்தையுமே மீட் பண்ணிக்குவாங்க. ரெண்டு பேருமே சைமுல்டேனியஸா அவங்களோட எண்ணத்தை வந்து ஷேர் பண்ணுவாங்க. என்னன்னா நான் யாரையோ தேடிட்டு இருந்திருக்கேன் அப்படின்பாங்க. இதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அவங்க டிஃபரண்ட் சப்வேஸ்ல தானே போயிட்டு இருக்காங்க, ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பயங்கரமா ஓடி வந்து மீட் பண்றதுக்காக வருவாங்க. ரெண்டு பேருமே சிட்டிக்குள்ள பயங்கரமா ஓடுவாங்க. ரெண்டு பேருமே அவங்கள தேடிட்டே இருப்பாங்க. மீட் பண்ணதுக்கு அப்புறமா கூட முகத்தை பார்க்காம தலை குனிஞ்சுக்கிட்டே போவாங்க. ரெண்டு பேர்த்தோட ஃபீலிங்குமே கொஞ்சம் வியர்டா இருக்குங்கிற அந்த ஒரே காரணத்துக்காக டாக்கிக்கு மனசே இருக்காது. கடைசியா கேட்டே பாத்துருவோமே அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லி ஷவுட் பண்ணுவான். எனக்கும் அதே மாதிரியான ஃபீலிங் தான் இருக்குன்னு ரிப்ளை பண்ணுவா. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி உங்க பேரு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்பாங்க. இந்த இடத்துல யுவர் நேம்ங்கிற இந்த மூவியோட டைட்டில் போட்டு முடிக்கிறாங்க. இந்த படத்தை ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்குமே பார்க்கும்போது கடைசி ஆகலாம் இது ஒரு சேட் எண்டிங்காவே முடிஞ்சிருமோங்கிற பயம் தான் எனக்கு ரொம்பவுமே ஜாஸ்தியா இருந்துச்சு. அதே ஃபீலிங் யாருக்காவது இருந்தா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உன் பார்வையில் உன் ஸ்பாரிசத்தில் உன் வாசத்தில் உன் கோபத்தில் இதயத்தை தான் அபகரித்தாய். காரணம் சொல் கண்ணே. இது காதலா முதல் காதலா, ஒரு ஆணிடம் ஒரு வாரதா, இது நிலைக்குமா நீடிக்குமா நெஞ்சே. இரவு தூக்கம் தொலைந்ததே, ஒரு வித ஏக்கம் வந்ததே. வாழ்க்கை இங்குதான் உன் கையிலே. புதிதா எந்த நெஞ்சுக்குள் பாயும் ரத்தம், உறங்கும் போதே ஏதேதோ உணரல் சத்தம். கனவுக்குள்ளே கண்ணாடி வளையல் யுத்தம், என் கவிதை கிறுக்குக்கெல்லாமே நீதான் அர்த்தம். உயிர் கூந்தல் ஏறி ஓடி போனதே. இது காதலா முதல் காதலா, ஒரு ஆணிடம் ஒரு வாரதா, இது நிலைக்குமா நீடிக்குமா நெஞ்சே. இரவு தூக்கம் தொலைந்ததே, ஒரு வித ஏக்கம் வந்ததே.